வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு லிப்ஸ் எப்படி வரைகிறது, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு நார்மலான ஈஸியான காது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் ஸ்ரீதர், இது ட்ரீம் யார்ட் தமிழ். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காது வரைஞ்சி காமிக்கிறதுக்காக இந்த பீஸ்ட் பட ஹீரோயின் இருக்குல்ல, அது பேர் என்னது, பூஜா ஹெக்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இவங்களோட பிக்சர் வந்து நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய காதை தான் நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ காது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாய்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் காது, ஒரு சில பேருக்கு சின்னதாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். மற்றபடி காது பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு காதை வரைய போகிறோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு நம்ம அந்த காதோட ஷேப்பை ஃபஸ்ட்டு போடணும். அதாவது பேசிக்கான அவுட்லைன்னு சொல்லுவாங்க. பேசிக்கான அவுட்லைன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ஷேப்பை காமிக்கக்கூடிய ஒரு அவுட்லைன். ஸோ அதுதான் போடணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த காதை பார்த்து அந்த பேசிக்கான அவுட்லைன், அதாவது ஷேப் இருக்கு இல்லையா, அந்த காதோட ஷேப்பை வந்து நம்ம இந்த அவுட்லைன் வச்சு போடுறோம். இதுக்கு வந்து நான் வந்து அப்சரா பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த பென்சிலே கொஞ்சம் டார்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரையும் போது லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாகிடுச்சுன்னா அழித்து வரையும் போது அந்த கோடெல்லாம் தெரியும் இல்லையா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு நான் கிரிட் மெத்தட்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. அப்படியே வெறும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்படி ஷேப்போட அவுட்லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் நம்ம வந்து கவனமாக பார்த்து போட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பிரியா பூஜா ஹெக்டேவோடைய காது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஈஸியான காது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஷேடிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய லைன் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஷேடிங் வருது அப்படிங்கிறதால நான் அந்த இடத்துல லைன் போடலை. ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்காது, அதுக்கு பதில் இந்த இடத்துல ரெண்டு மாதிரி, பான்னு சொல்ல முடியாது, ரெண்டு லைன் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷேடிங் வருது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஷேடிங்காக மார்க் வைக்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அவுட்லைன் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அந்த காதோட வளைவு கோடு இல்லை, அதுக்கு பதில் வந்து அவங்க கம்மல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்மலை வந்து நான் ஜஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கம்மல் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே நம்மளுக்கு ஏற்ற டிசைன் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேடிங் பண்ண போகிறோம். ஸோ ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் அவ்வளோவா அதிகமாக இல்லை. இருக்கக்கூடிய லைட்டான ஷேடிங் வந்து நான் வந்து 2B பென்சில் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணிவிட்டு அது எப்பவும் போல் நம்ம ஸ்மூத் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிவிட்டு டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்து டார்க்காக ஷேடிங் பண்ணுறோம். அதாவது ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ அவுட்லைன் அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த அவுட்லைன் வந்து இன்னும் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்லைன் போட்டுட்டு அதே 4B பென்சில் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட்டு ஷேடோஸ்க்கெலாம் லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க்காக ஷேட் பண்ணி மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து ஸ்மூத் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த காது இருக்கணும்னு தெரியறதுக்காக கீழேயும் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஒரு சிம்பிளான காது வரைகிறதுக்கான ஒரு மெத்தடு. ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு காதை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த காது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஷேப்போட அவுட்லைன் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஷேப்போட அவுட்லைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய லைன் வந்து பாருங்கள், அந்த லைனை கவனித்து போடுங்க. அந்த லைனுக்கு கேப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அந்த கேப்பை கவனித்து போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது, எந்த இடத்துல டார்க்காக இருக்குது, எந்த இடத்துல லைட்டாக இருக்குதுன்னு பார்த்து முடிங்க. அவ்வளோதான் ஒரு காது வரைகிறதுக்கான பேசிக்கான அவுட்லைன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர்.